எந்த சூழலிலும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு மீண்டும் ஒப்புதல் வழங்கக்கூடாது என முதலமைச்சர் விஜயிடம் வலியுறுத்தியதாக கூறியுள்ள வைகோ, மதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகுவது குறித்த வினாவிற்கு விடையளிக்க மறுத்துவிட்டார். இப்பொழுது அனில் அகர்வால் எப்படியாவது அந்த ஸ்டெர்லைட்டை வேறொரு வடிவத்தில் கிரீன் காப்பர் என்ற பெயரில் மீண்டும் கொண்டு வந்து நிறுவுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ஒருவேளை சந்திக்க முனையலாம். இந்த அரசிடம் அனுமதி வாங்குவதற்கு முயற்சிக்கலாம். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது புற்றுநோயையும் சர்ம நோய்களையும் ஏற்படுத்தி அடியோடு 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விவசாயத்தை பாழ்படுத்துகிறது இந்த காப்பர் ஸ்மெல்டர். அது வேறு வடிவத்தில் தாமிர தொழிற்சாலை என்ற பெயரிலே அங்கே வர அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் இந்த அரசு தாவேகா அரசு அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி விரிவான ஒரு மெமரண்டம் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நான் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களிடம் தந்து இந்த பின்னணியை சொல்லியிருக்கிறேன். உங்களை மாதிரி பல பேர் பத்திரிகைகளில் இந்த ராத்திரி வாதங்கள் இருக்கே கச்சேரி, அதில் கடுமையாக பேசுகிறாங்க. அவங்களா கற்பனை பண்ணி ஏதோ பேசுகிறாங்க. யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது.